Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து biology தம்சம் பண்றதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி I hope என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கிளியரா இருந்துச்சுனா நம்மளோட செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இது improvement in food resources ஓட VQuiz செஷன். ஓகே. சோ ஒருவேளை நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. and also இந்த சேனல்ல வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க and லைக் பட்டனை அடிச்சு தம்சம் பண்ணுங்க. ஓகே. சோ எஸ் பா வணக்கம் பா ராக்கர் அவர்களே வணக்கம். ஸோ ராக்கர் எல்லாமே வந்துட்டு கிளியர்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு தெரியும் 9th standard ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்க நம்பரில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஈவன் இஃப் யூஆர் நீங்கள் 10th 11th 12th இருந்தீங்கன்னா கூட வந்துட்டு உங்களுக்கே இது வந்துட்டு உங்களோட பேசிக்ஸை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு இந்த செஷனை வந்துட்டு அட்டென்ட் பண்ணி ஸோ உங்களோட அந்த பேசிக்ஸ்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஹாய்ப்பா சந்தியா அவர்கள், ஷான் அவர்கள் வணக்கம், விஜய் ராதா அவர்கள் வந்துட்டு வணக்கம்ப்பா, நிதின் அவர்கள் வணக்கம், சாய் ஹரித் அவர்கள் வந்துட்டு வணக்கம், சந்தியா வணக்கம். சரி, இப்போ இந்த VQuiz வந்து நம்ம எப்படி மேம் என்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு www.vquiz.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு போங்க. உங்களோட கூகுளோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரெல்லாம் வந்துட்டு அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு போயிருக்கு அது வந்துட்டு ஒரு கோடு கேட்கும். அந்த கோடு வந்துட்டு 244565 இந்த கோடு என்டர் பண்ணிங்கன்னா இந்த VQuizக்குள்ளே வந்துட்டு வந்துடலாம். ஓகே. ஸோ எஸ் விஜய் நம்ம வந்துட்டு செஷன் எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ ஜாயினிங் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ ஜாயினிங் ஸ்க்ரீனில் ஸோ ஐசி கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட ஸ்க்ரீனில் இதோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா த மெயின் எய்ம் ஆஃப் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் டு என்னது? ஸோ நம்ம கிராப் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த கிராப்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கம் வந்துட்டு என்னது? ஸோ ஆப்ஷன் ஏ டு ரெடியூஸ் ஈல்ட் கிடைக்கிறதுக்கா, இல்லை வந்து பெட்டர் அண்ட் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அதாவது HYV அது கிடைக்கிறதுக்கா, இல்லை இன்க்ரீஸ் வீட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவா, இல்லை வந்துட்டு இன்க்ரீஸ் பெஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக? ஸோ எதுக்காக அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஏபி எஜுகேஷன் வந்துட்டு பி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ரிசல்ட் வந்துட்டு நம்ம எதுக்கு வந்துட்டு நம்ம கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு பண்ணுறோன்னா நமக்கு வந்துட்டு பெட்டர் அண்ட் ஹை ஈல்டிங் கிராப்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கிராப் எல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவே வந்துட்டு பண்ணுறோம். வீட்ஸ் வர்றதுக்காக பண்ணல, இல்லை ஈல்டு டிக்ரீஸ் ஆகிறதுக்காகலாம் வந்துட்டு பண்ணலை, அதே சமயம் நல்லா பெஸ்ட்டெல்லாம் வளரணுன்றதுக்காகவும் நம்ம பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ன்றதுனால இருக்கிறதே கம்மி பெறல. பட் ஸ்டில் நான் லீடர் போர்டு வந்து காமிக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே. ஸோ பிரிஜித், அனுசுமான், சோஃபியன், ரோஷன், சிவதர்ஷன், அம்ஜாத் வேர் லெவல். மூவிங் ஆன் டு யோர் செகண்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு பார்க்கலாம். Ma'am, in one class I asked how to take notes in which you were teaching. In that notes you told I will tell after, but you forgot to tell how to tell. எந்த நோட்ஸ் பா ராக்கர்? நோட்ஸ் எடுக்கிறத பற்றி கேட்குறீங்களா? எந்த நோட்ஸ் சொல்கிறீங்க? எனக்கு ஞாபகம் இல்லை, சாரி நான் மறந்துட்டேன் கொஞ்சம். ஸோ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் யூஸ்வலி ஷோ என்னது? லோ ப்ரொடக்டிவிட்டியா, இல்லை மோர் டிசீசஸா, இல்லை பெட்டர் ஈல்டு அண்ட் குட் குவாலிட்டியா, இல்லை வாட்டரே தேவையில்லையா? ஸோ இந்த மாதிரி ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு காமிக்குது அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் வந்துட்டு பெட்டர் ஈல்டு அண்ட் குட் குவாலிட்டி தான் வந்துட்டு காமிக்கும். ஸோ நல்லா வந்து நான் ஈல்டுனா என்னது? ஒரு ரோஜா பூ இடத்துல 5 ரோஜா வருதுன்னா அது பெட்டர் ஈல்டு, ஹை ஈல்டு. ஓகே. அண்ட் குட் குவாலிட்டி, நல்ல டொமேட்டோஸ்லாம் வந்துட்டு நல்ல பழப்பழப்பழப்பழன்னு வந்து நல்லா பெருசாக வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு நல்ல குவாலிட்டியான நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குவாலிட்டி. ஓகேவா? ஸோ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு காமிக்கும். மூவிங் ஆன் டு யோர் தேர்ட் கொஸ்டின். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு என்னதுன்னா இந்த நோட்ஸ் விச் யூ டிஸ்பிளே இந்த ஸ்க்ரீன் அண்ட் டீச்சிங்ஸ். இந்த நோட்ஸ் வேணுமா உங்களுக்கு? இந்த நோட்ஸ் வந்துட்டு நான் பிபிடியாக ஷேர் பண்ணுறேன்ப்பா. அது நீங்கள் ஷேர் பண்ணுறது பற்றி கேட்குறீங்களா, இல்லை எப்படி எடுக்கிறதுனா கேன்வான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிபிடிஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த கேன்வான்றது ஒரு டூல். ஓகே. ஸோ விச் டைப் ஆஃப் நியூட்ரியன்ட் இஸ் ரிக்வயர்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ்? மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், வைட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ். ஸோ இதில் இருக்கிற எந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு நமக்கு அதிகமான குவான்டிட்டியில் தேவைப்படுது? சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் சாய் கணேஷ் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்கன்னா www.vquiz.in போங்க. அதில் கோட் கேட்கும் 244565 is the code. Okay. So எந்த டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நமக்கு லார்ஜ் குவான்டிட்டிஸில் தேவைப்படுதுன்னா அஃப்கோர்ஸ் என்னோட மேக்ரோ நியூட்ரியன்ஸ். பரவாயில்லப்பா, யாருமே தப்பு பண்ணல, வேறு லெவல். மூவிங் ஆன் டு யோர் ஃபோர்த் கொஸ்டின். ஹலோ UXI வணக்கம், ஆப் எஜுகேஷன் பிபி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வணக்கம். ஸோ உங்களுக்கு சோஃபார் கேட்ட கொஸ்டின்ஸ் செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? லைக் பட்டன் அடிச்சு தம்சம் பண்ணுங்கள். மூவிங் ஆன் டு யோர் நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் நியூட்ரியன்ட் ஹெல்ப் plants in growth
ஆஃப் லீவ்ஸ். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவீங்களான்னு தெரில, பட் ட்ரை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், என்னது மேம் எல்லாமே இருக்குது எது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, பட் ஸ்டில் பார்க்கலாம். ஸோ எஸ் growth ஆஃப் லீவ்ஸ் வந்துட்டு நைட்ரஜன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ப்ரைமர்லி. அப்போ ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம்லாம் தேவை இல்லையா மேம்னு கேட்டால் தேவை தான், பட் ஸ்பெசிஃபிக்காக ஃபார் த growth ஆஃப் லீவ்ஸ் வந்துட்டு நைட்ரஜன் இருந்துச்சுன்னா லீவ்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா வந்துட்டு டெவலப் ஆகும். ஓகே, ஆப் எஜுகேஷன் வேற லெவல்ப்பா, வேற மாதிரி. மூவிங் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் யுவர் 5th கொஸ்டின். ஓகே, ஸோ 5th கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். எஸ், விஜயெல்லாம் வந்துட்டு ஏன்னு சொல்கிறாங்க, வேற லெவல்ப்பா. என்ன கொஸ்டின் கேட்டால் மேன்யூர் இஸ் மெயின்லி மேட் ஃப்ரம் என்னது, மேன்யூர் எதால் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ மேன்யூர் எதால் செய்யப்பட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆலியா, இல்லை ஆர்கானிக் மேட்டர், டங் அண்ட் பிளான்ட் வேஸ்ட் ஆலியா, இல்லை மெட்டல்ஸ் ஆலியா, இல்லை கெமிக்கல்ஸ் ஆலியா? ஸோ ஆர்கானிக் மேன்யூர் எதால் செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈஸி பீஸி கொஸ்டின் இதெல்லாமே. ஸோ சில ஈஸி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், போக போக கொஞ்சம் மாடரேட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஆஃப்கோர்ஸ் உன்னோட மேன்யூர் வந்துட்டு ஆர்கானிக் மேட்டர் அண்ட் பிளான்ட் வேஸ்டால் செய்யப்பட்டிருக்கு. கவுடங்கு, அதுக்கப்புறம் உன்னோட கிச்சன் வேஸ்ட்டு, இந்த பொட்டேட்டோ பீல், டொமேட்டோட அந்த இது அதெல்லாம் வச்சு உன்னால் வீட்லேயே மேன்யூர் வந்துட்டு உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் இம்ப்ரூவ் சாயில் டெக்ஸ்சர் அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி? சாயிலோட டெக்ஸ்சருமே வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி நம்மளோட செஷனில் பார்த்தோம், எது இன்க்ரீஸ் பண்ணுது? மேன்யூரா, வீடிசைட்ஸா, பெஸ்டிசைட்ஸா, பிளாஸ்டிக் மியூச்சா? ஸோ எது வந்துட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் ராக்கர், ஈஸி பீஸி தான் ஸ்டார்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஹேமா அவர்கள் வேறு லெவல், ஷர்மிளா வேறப்பா, பூர்விகா வேற மாதிரி, ஆசம். ஸோ எது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேன்யூர். ஸோ இது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேன்யூர் கரெக்டான ஆன்சர். வீடிசைட்ஸ் யார்ப்பா அது? ஒன்றே ஒன்று வீடிசைட்ஸ் போட்டு வச்சுங்க. பெஸ்டிசைட்ஸ் எப்படி வந்துட்டு வீடிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு டெக்ஸ்சர் அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு இம்ப்ரூவ் பண்ணோம். நம்ம செஷனில் பார்த்தோம், நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் அந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா அதில் பார்த்தோம் இந்த மேன்யூர் வந்துட்டு கிளே சாயில்ஸ்க்கு ஒரு மாதிரி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். எப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், யாருன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் ராக்கர், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கஷ்டமாகவே வந்துட்டு மாற்றுறேன். ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படி இந்த மேன்யூர் வந்துட்டு கிளே சாயில்ஸை வந்துட்டு அதோட டெக்ஸ்சர் அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுது. சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். கவி எஸ்கேஆர், நம்ம கிளாஸ் 10 முடிச்சிட்டோம், இப்போ கிளாஸ் 9ல் இருக்கிறோம். நீங்கள் கிளாஸ் 10 செஷன் அட்டன் பண்ணல நினைக்கிறேன். சொல்லுங்கள், யாருக்கு நான் ஆன்சர் தெரியலையா கிளே சாயில்ஸ் எப்படின்ட்டு? அஜோ, ஸோ எஸ் யாரும் சொல்லியிருக்காங்களே ரூட் விச் யூ டிஸ்பிளே. ஓ இல்லை எஸ். ஸோ கிளே சாயில்ஸ் என்னன்னா அதில் வந்து நிறைய ஆயிரும். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுன்னா வழக்கத்தை விட நிறைய வாட்டர் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ அது கூட நீ மேன்யூர் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, ஸோ அந்த மேன்யூரும் அந்த கிளேயும் ரெண்டும் கலந்ததுனால ரெண்டுமே சேர்ந்து அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ஷேர் பண்ணும். ஸோ அப்போ கிளே மட்டுமே நிறைய வாட்டர் வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்காது. ஓகே, ஸோ அதோட டெக்ஸ்சரை மாற்றிடுது இந்த மேன்யூர். ஓகே மேம், இட் ஹெல்ப் சாயில் டு நாட் டு லாக் வாட்டர். எக்ஸாக்ட்லி ஐஸ்வர்யா, வேற மாதிரி. ஆசம், பரவாயில்ல, ஒரு ஸ்டூடெண்டாச்சும் செஷனை வந்துட்டு கவனிச்சிருக்கீங்க, வேறு மாதிரி. மூவிங் ஆன் டு யுவர் 7th கொஸ்டின். இரிகேஷன்னால் என்னது? இரிகேஷன் அப்படின்றால் என்னது? இரிகேஷன் மீன்ஸ் என்னது? சாய்ஹர் 10th நம்ம முடித்தோம், பட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஒரு ரீஜென்ரேஷன் ஒரு செஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, நியூவா சாருமதி. ஓகே, ஸோ இரிகேஷன் என்னது? புல்லிங் அவுட் வீட்ஸா, சப்ளைங் வாட்டர் டு கிராப்ஸா, ப்ரிப்பேரிங் த சாயிலா, இல்லை ஹார்வெஸ்டிங்கா? ஸோ இரிகேஷன்னா பேசிக்லி என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈஸி பீஸி கொஸ்டின் தான் இது. ஓகே, முகுந்த், சண்முகம் எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சைக்கிள் டெஸ்ட்டாக ஹேமா புஜம், ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்கள். ஸோ இரிகேஷன்னா என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, இட் இஸ் சப்ளைங் வாட்டர் டு கிராப்ஸ். என்ன மேம் வாட்டர் சப்ளை பண்ணுறதா கிராப்ஸுக்குன்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் நம்மளாம் வந்துட்டு சும்மா தண்ணி வந்துட்டு ஒரு அந்த என்னது பைப் வச்சுலாம் ஊற்றிடுறோம். ஆனால் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுக்கலாம் என்ன பண்ணுவான்? ஸோ அவனுக்கு தனியாக ஒரு இரிகேஷன் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வேணும். அப்போ தான் அவனால் அவ்வளோ ஏக்கரில் இருக்க அந்த கிராப்புக்கு எல்லாத்துக்குமே தண்ணி போட முடியும். ஓகே, தண்ணி ஊற்ற முடியும். இப்போ ட்ரிப் இரிகேஷன் இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் water scarce area, heavy rainfall areas, flood irrigation or growing rice. So drip irrigation அப்படின்னா வந்துட்டு ட்ரிப்னாலே பேர்லேயே இருக்குது, சொட்டு சொட்டாக வந்துட்டு அந்த வாட்டர் வந்துட்டு அந்த பிளான்ஸுக்கு வந்துட்டு போய் சேரும். ஸோ இது எந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்துட்டு ரொம்ப சூட்டபிள் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு வாட்டர் ஸ்கேர்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ இங்கே ஃப்ளட் இரிகேஷன்லலாம் வந்துட்டு
ஃப்ளட்டுனால இந்த தண்ணி நிறைய தண்ணி வந்துட்டு இருக்குது, அந்த இடத்துல நீ சொட்ட என்னதுக்கு தண்ணி ஊற்றணும். அப்புறம் ஹெவி ரெயின்ஃபால் இருக்க ஏரியாஸில் வந்துட்டு தண்ணி தான் ஆல்ரெடி அதிகமாக இருக்கல, நீ வேறு தனியாக இரிகேஷன் செட்டப் எதுக்கு பண்ணின்னு இருக்கிற. அடுத்தது க்ரோயிங் ரைஸ், அதுக்கும் தேவை கிடையாது. அது ஏன் க்ரோயிங் ரைஸ் அகேன் நிறைய வாட்டர் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ வாட்டர் ஸ்கேர்ஸாக இருக்கிற ஏரியாஸில் வந்துட்டு நம்ம வாட்டர் யூசேஜை மைண்ட்ஃபுல்லாக வச்சுருக்கணும். அப்போ அந்த செடிக்கெலாம் வந்துட்டு சொட்டாக வந்துட்டு நம்ம அந்த இடத்துல தண்ணி ஊற்றும் போது த்ரூ அவுட் த டைம் அந்த செடிக்கு தண்ணி கிடச்சிட்டும் இருக்குது, நிறைய தண்ணியும் போகுது, தேவையான அளவு போகுது. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம பசங்கள்லாம் வேறு மாதிரிப்பா எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஸோ நான் லீடர் போர்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் காமிக்கிறேன், பிகாஸ் ஆல்மோஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். ரோஷன் ஃபாலோட் பை சோஃபியன், சிவா, அனுசுமான், பிரஜத், புவியா, சாய் பிரணவ், சாதவி, அம்ஜாத் அண்ட் கௌஷிக். ரோஷன் வேறு லெவல் வித் 7585 points, வேறு லெவல் பா. மூவிங் ஆன் டு யோர் 9th question. 9th question என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னா இட் இஸ் லைஃப் ப்ராசஸஸ். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பட் இம்பார்ட்டன்ட் கேட்டால் லைஃப் ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வெயிட்டேஜ் ஜாஸ்தி டாபிக். மிக்ஸ்டு கிராப்பிங்னா என்னது? ஃபர்ஸ்ட் சேம் கிராப் ஆன் சேம் லேண்ட், அப்புறம் க்ரோயிங் 2 or more crops together on the same field. மூணாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோவிங் கிராப்ஸ் வித்வுட் ஃபர்டிலைசர், க்ரோவிங் ஒன்லி வெஜிடபிள்ஸ். ஸோ இதில் மிக்ஸ்டு கிராப்பிங்னா வந்துட்டு என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ராக்கர் நீங்கள் 3rd பொசிஷனா, சாருமதி பீன் சொல்கிறாங்க, பிரணவ் நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறீங்க, ஷர்மிளா வெரி ஈஸி மேம் அப்படின்றாங்க. இந்த VQuiz மட்டும் தான் ஈஸி, நம்ம இன்னும் நிறையா பண்ண போகிறோம். போன VQuiz கூட கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, இந்த VQuiz போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வரதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, நாட் திஸ் செஷன், இதுக்கப்புறம் வில் ஹாவ் மோர் VQuizzes. இன்னும் டிஷ்யூஸ் சாப்டர் பெண்டிங் இருக்கு இல்லையா. ஸோ எஸ், ஸோ ஆன்சர் என்னென்னா க்ரோயிங் 2 or more crops together on the same field, அது வந்துட்டு மிக்ஸ்டு கிராப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் மிக்ஸ்டு கிராப்பிங் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா அந்த நியூட்ரியன்ஸை ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்கு, அந்த சாயிலில் இருக்க அந்த நியூட்ரியன்ஸை ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவ் மெத்தட், அதுக்காக மிக்ஸ்ட் கிராப்பிங் பண்ணுவாங்க. ஓகே, மூவிங் ஆன் டு யோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் யோர் 10th question, half way through. ஓகே, ஸோ எந்த கொஸ்டின் என்னன்னு கேட்டால் கிராப் ரொட்டேஷன் இஸ் மெயின்லி டன் டு எதனால் கிராப் ரொட்டேஷன் பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க இந்த கிராப் ரொட்டேஷனை. ஓகே, எஸ் ஹேமாபுஜம் என்ன டவுட் சொல்லுங்கப்பா. 9th full portion one shot please. yes ஜோபன் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஓகே, ஸோ கிராப் ரொட்டேஷன் எதனால் பண்ணுறாங்க? சாயில் ஃபர்டிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவா, சாயில் நியூட்ரியன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவா, இல்லை வீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா, இல்லை பெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு மெயின்டைன் சாயில் நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் அது ஆன்சரும் பண்ணிட்டேன், ரெப்ளனிஷ் பண்ணுறது அப்படின்னா. இப்போ யோசிச்சு பாரு, ஒரு லேண்ட் இருக்குது, நீ ஃபோனே வந்துட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப ஹீட் ஆகுது. இப்போ நான் யூஸ் பண்ணி என் ஃபோனே கொஞ்சம் ஹீட் ஆகுது, ஏன்னா போன செஷன் யூஸ் பண்ணனால கொஞ்ச நேரத்துக்கே ஃபோன் ஹீட் ஆகுது. அப்போ யோசிச்சு பாரு, லேண்டில் நம்ம நியூட்ரியன்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. நீ அதை கண்டினியூஸாக ஒரு செடி வளர்க்குற, மறுபடியும் ஒரு செடி வளர்க்குற, இப்படியே வளர்த்துட்டே இருந்தேன்னா, சப்போஸ் ஒரு ரைஸ் பிளான்ட் வளர்த்துன்னு இருக்கிற இந்த செடியிலன்னு வச்சுக்கோங்க, அதை வளர்க்கும் போது அந்த ரைஸுக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் வேணுமோ அதெல்லாம் அந்த சாயிலிருந்து ரைஸ் பிளான்ட் எடுத்துக்கும். மறுபடியும் நீ ரைஸ் பிளான்ட் போடுனா அதே நியூட்ரியன்ஸை தான் அந்த சாயில் வந்துலேருந்து அந்த பிளான்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நியூட்ரியன்ஸ் அந்த சாயிலில் என்ன ஆகும்னா டிப்ளீட் ஆயிரும், ஒரு அது வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு கம்மியாயிரும். இது நடக்காமல் இருக்கணும்னா நீ அந்த கிராப்ஸை மாற்றி வந்துட்டு பண்ணும்போது, ஒரு ரைஸு, அப்புறமா ஒரு மேஸு, அப்புறமா வேறு எதனா ஒரு பிளான்ட், இப்படி மாற்றி பண்ணும்போது என்ன ஆகுனா டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் நியூட்ரிஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த நியூட்ரியன்ஸு அடிப்படாமல் இருக்கும், ஒரு கம்மியாகாமல் வந்துட்டு இருக்கும். ஸோ நியூட்ரியன்ஸை ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்காக, நியூட்ரியன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கிராப் ரொட்டேஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு யுவர் 11th question. Which crop is commonly used in rotation to fix nitrogen? ஸோ இந்த மாதிரி crop rotationல நைட்ரஜனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு crop யூஸ் பண்ணுறோம். அது என்னது? வீட்டா, பேடியா, கிராமா, சுகர் கேனா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் கண்டிப்பாப்பா ஷிமோன் சார் பயிலுங்க, கண்டிப்பாக வந்துட்டு பண்ணிடலாம். ஓகே, எஸ் ஆப் எஜுகேஷன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜோபன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் இதில் என்ன ஆன்சர், நிறைய பேர் வந்துட்டு வீட்டு, பேடி, கிராம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கிறீங்க. ஆக்சுவலாக இட் இஸ் உங்களோட கிராம். நான் உங்களுக்கு செஷனில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபர்டிலைசரான நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், NPK அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்டிலைசர் போடலாம். நேச்சுரலாகவே நான் ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் மேம், ஐ எம் ஒன்லி ஆர்கானிக் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் ஆர்கானிக் இயற்கை முறையில் தான் நான் என் செடிகளெல்லாம் வளர்ப்பேன்
அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த கிராம் பிளான்ட் அதில் இயற்கையாகவே நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. அந்த பிளான்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு நல்லா நசுக்கி அதை வந்துட்டு சாயிலில் நீங்கள் அந்த சீடு போடுறீங்க இல்லையா, ஸோ அந்த சீடெலாம் போட்ட பேருக்கு நீங்கள் அஃப்கோர்ஸ் மேன்யூர் போடுவீங்க தானே, அது மாதிரி இந்த சாயிலில் இந்த பிளான்ட்டையுமே நீங்கள் போட்டு புதைச்சிங்கன்னா அந்த பிளான்ட் அந்த மண்ணில் வளரும் போது என்ன ஆகும், நீங்கள் தான் அதில் வந்துட்டு கிராம் போட்டு வச்சுருக்கீங்களே, கிராமில் என்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்குது இல்லையா, ஸோ இப்போ இந்த பிளான்ட்டுக்குமே நைட்ரஜன்ன்ற நியூட்ரியன்ட்டு அதுக்குள்ளே அது வளரும் போது அதுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ எஸ், மூவிங் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின், which is your 12th question. So 12th question வந்துட்டு என்னதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ weeds are harmful because they dash. ஓகே, ஸோ weeds வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. எதனால இது வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது? ப்ரொடெக்ட் கிராப்ஸ்னாலையா, இல்லை தி காம்படிட் ஃபார் நியூட்ரிஷன் வித் கிராப்ஸ்னாலையா, இல்லை மேனுவல் ப்ரொவைட் பண்ணுறதுனாலையா, இல்லை நைட்ரஜன் ஆட் பண்ணுறதுனாலையா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் ராக்கர், எஸ்பா, அந்த க்ரீன் மேன்யூர், வெரி குட்பா, ஞாபகம் வச்சுருக்கிறீங்க. ஸோ அந்த கிராம் வந்துட்டு இட் இஸ் க்ரீன் மேன்யூர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. எப்பா வேறு லெவல்ப்பா, எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வீட்ஸ் வந்துட்டு ஹார்ம்ஃபுல். ஏன் வீட்ஸ் வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லுன்னா, நீ கஷ்டப்பட்டு நியூட்ரியன்ஸ் போட்டு இந்த மாதிரி இரிகேஷன் சிஸ்டம் எல்லாம் வச்சு உனக்கு தேவையான ரைஸ் பிளான்ட்டோ, பேடி பிளான்ட்டோ, மேய்ஸ் பிளான்ட்டோ இதெல்லாம் வளர்த்துட்ருப்பேன். எங்கேருந்தோ காற்று மூலியமாக அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து அதுலேருந்து தேவையில்லாத ஒரு செடி அன்வான்ட் பிளான்ட் அது வளரும் போது அதை என்ன பண்ணோன்னா, நீ கஷ்டப்பட்டு போட்டு இப்போ க்ரீன் மேனியர் கூட போடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த க்ரீன் மேனியர் வழியாக வர அந்த நியூட்ரியன்ஸ்க்கு கூட இந்த வீடு வந்துட்டு சண்டை போடும். சேச்சா எனக்கு தான் அந்த நியூட்ரியன்ஸ் வேணும், அதான் உனக்கு மட்டும் இரிகேஷன் சிஸ்டம் ட்ரிப் இரிகேஷன், எனக்கு அந்த தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்ஸ் வந்துட்டு ஸ்பேஸுக்கு, அதாவது அந்த லேண்டுக்கு, அந்த ஸ்பேஸுக்கு, அப்புறம் நியூட்ரியன்ஸ்க்கு, வாட்டருக்கு எல்லாத்துக்குமே காம்படிட் பண்ணும். எது கூட? நீ வந்து சூஸ் பண்ணி வளர்க்குற அந்த க்ராப்பு கூட. ஓகே, ஸோ அதனால வீட்ஸு அன்வான்ட் பிளான்ட்ஸ் வந்துட்டு ஹார்ம்ஃபுல். மூவிங் ஆன் டு யுவர் 13th question. So 13th question வந்து என்னது? Weedicides are chemicals used to dash. Okay, class 10 students, அது வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் 10 செஷனில் சொல்கிறேன். இப்போ கிளாஸ் 9th இருக்கிறோமே. ஓகே, ஹாய் சாண்ட்ரா மேம், ஐ எம் லேட்டா, யூசர் நேம் என்னது அது? ஓகே, ஸோ கில் இன்செக்ட்ஸ், கில் டிசீசஸ், கில் அன்வான்ட் பிளான்ட்ஸ், இம்ப்ரூவ் டேஸ்ட். வீடிசைட்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ வீடிசைட்ஸ் வந்துட்டு இன்செக்ட்ஸை கில் பண்ணுறதுக்கு கிடையாது. ஓகே, ஸோ இன்செக்ட்ஸை கில் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் வந்துட்டு பெஸ்டிசைட்ஸ். அந்த பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ்னு சொல்லுவோம். சரி, இன்செக்ட்ஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்செக்டிசைட்ஸ்ன்னே இருக்குது. பெஸ்ட்டில் கில் பண்ணுறதுக்கு பெஸ்டிசைட்ஸ்ன்னே இருக்குது. பெஸ்ட்னா என்னதுன்னா உன்னோட ராடன்ஸ், எலி, அப்புறம் ஸ்னேக்கு, இதெல்லாம் கில் பண்ணுறதுக்கு பெஸ்டிசைட்ஸ். இன்செக்ட்ஸை கில் பண்ணுறதுக்கு இந்த கிராஸ் சூப்பர் அதெல்லாம் கூட வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் இன்செக்ட் இல்லையா, அதெல்லாம் கில் பண்ணுறதுக்கு இன்செக்டிசைட்ஸ். தேவையில்லாத அன்வான்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் கில் பண்ணுறதுக்கு வீடிசைட்ஸ். இதெல்லாமே கெமிக்கல்ஸ் தான். வீடிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ். வீடிசைட்ஸ் அன்வான்ட் பிளான்ட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் உன்னோட ராடன்ஸ், ரேட், ஸ்னேக், அது எல்லாமே. இன்செக்டிசைட்ஸோட இன்செக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்செக்ட்ஸ் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, மூவிங் ஆன் டு யோர் 14th question பா. ஓகே, ரீப்ரொடக்ஷன் நோட்ஸ், லைஃப் ப்ராசஸ் நோட்ஸ், அது எல்லாமே நான் இன்னும் ஒரு ரீப்ரொடக்ஷன் சாப்டர் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. ஸோ நோட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் as soon as possible. ஓகே, ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹரிஷ் வாக்ஸ் கொண்டு வரேன். நான் பெஸ்டிசைட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஐ யூஸ் டு கண்ட்ரோல் ஸ்டோன்ஸ், வாட்டர் ஃப்ளோ, இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட், ஃபர்டிலைசர்ஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ஈஸி மேம், ஷர்னிதா சொல்கிறாங்க. பரவாயில்ல, போன வாட்டி பண்ணதுனால எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு நான் போயிடுறேன். லீடர் போர்டு காமிக்கல. 15th இந்த கொஸ்டினுக்கு அப்புறமா லீடர் போர்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ காம்போசைட் ஃபிஷ் கல்ச்சர் இன்வால்வ்ஸ் என்னது? காம்போசைட் ஃபிஷ் கல்ச்சர்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். செஷனில் பார்த்தோம் நம்ம காம்போசைட் ஃபிஷ் கல்ச்சர்னா என்னதுன்ட்டு. ஓகே, ஸோ காம்போசைட் ஃபிஷ் கல்ச்சர்னா ஒன்லி ஒன் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை மெனி ஸ்பீஷீஸ் டிஃப்ரெண்ட் ஃபீடிங் ஹேபிட்ஸா, இல்லை ஒன்லி சர்ஃபேஸ் ஃபீடிங் ஃபிஷ்ஷா, இல்லை ஒன்லி பாட்டம் ஃபீடிங் ஃபிஷ்ஷா? ஸோ காம்போசைட் ஃபிஷ் கல்ச்சரில் என்ன ஃபினாமினல் நடக்குது? சொல்லுங்கள்.
சொல்லுங்க. ஸோ காம்போசிட் ஃபிஷ் கல்ச்சரில் வந்துட்டு மெனி ஸ்பீஷீஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஃபீடிங் ஹேபிட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ காம்போசிட் ஃபிஷ் கல்ச்சரில் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துப்பேன். சப்போஸ் ஒரு 3 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஒரு ஃபிஷ்ஷை வந்துட்டு என்ன பண்ணோன்னா, இப்போ 3 லேயராக நம்ம தண்ணி ஒரு பாண்ட் வந்துட்டு வச்சுக்கோம். இங்கே இருக்கிற இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஸ்விம் பண்ணணும், சரியா? இங்கேருந்து இந்த ரீஜனுக்கு அது வராது. அதே மாதிரி இங்கே என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் இந்த ஃபிஷ் வந்துட்டு யூஸ் பண்ணும். அது வந்து டாப் லேயரில் இருக்குது. நடு லேயரில் மிடில் லேயரில் வந்துட்டு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கும். அதுவுமே இங்கிட்டிருந்து இங்கே மேலே போகாது, அவர் இங்கிட்டிருந்து கீழே வராது. இந்த லேயரில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்க நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் இந்த மிடில் லேயரில் இருக்க அந்த ஃபிஷ் யூஸ் பண்ணும். அண்ட் பாட்டமில் கீழே இருக்கும், அடிமட்டத்தில் இருக்கும். அங்கே கீழே என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் அது யூஸ் பண்ணி வாழும். ஸோ இதுதான் காம்போசிட் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மெனி ஸ்பீஷீஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஃபீடிங் ஹேபிட்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபீடிங் லொக்கேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுக்கு லீடர் போர்டு காமிக்கிறேன். லீடர் போர்டில் ரோஷன், பிரிஜித், சிவா, அன்சுமான், புவியா, சாதவி, சாய் பிரணவ், கௌஷிக், சோஃபியா அண்ட் ரக்ஷன். வேற லெவல். மூவிங் ஆன் டு யுவர் 16th question. ஓகேவா? எஸ் அபு அவர்களே வணக்கம். அபு எஸ் யாரும் சொல்கிறாங்க மேம் ஈஸியாக இருக்குது மேம். நோ, இதெல்லாம் வந்துட்டு கொஸ்டின்ஸு. எஸ் எனக்கு தெரியும் இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்குன்றதுனால இதெல்லாம் அவனோட பேசிக்ஸாக ப்ரஷ் அப் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய VQuizes பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், காம்படென்சி லெவலில் அதெல்லாம் கிளாஸ் 10th அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம டஃபராக நம்மளோட அந்த டாப்பிக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம அதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நவ் இந்த கொஸ்டின் வந்துட்டு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் fish? ஹில்ஸா, ரோஹு, டியூனா, சாடன், எதாவது பாரு 3, 2, 2, 2, 1 பிரிஞ்சு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக உன்னோட ரோஹு உன்னோட சிலபஸ்லேயே கொடுத்துருக்கு, உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. இட்ஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டியூனா இதெல்லாம் வந்துட்டு, சாடன் எல்லாம் வந்துட்டு நம்மளோட சீப்பா இதெல்லாம். ஓகே, மூவிங் ஆன் டு யுவர் 17th question. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 3-4 questions இருக்குது. ஓகே, ஆப் எஜுகேஷன்லாம் வேறு லெவலில் சொல்லிட்டாங்க. ஜாடு ஹெரிடிட்டி நோட்ஸு, ரீப்ரொடக்ஷன் நோட்ஸு, எல்லா நோட்ஸுமே இதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறோம். ஓகே, எனக்கு புரியுது. ஆல் தி நோட்ஸ் இன்னும் நம்ம பிபிடியில் விட இன்னும் சிம்பிளிஃபைடாக உங்களோட ரிவிஷனை ஈஸியாக மாற்றுறதுக்கு அந்த நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அது கொஞ்சம் டைம் வந்துட்டு எனக்கு கொடுங்க. ஓகே, poultry farming focuses mainly on sheep, cows, hens and ducks and buffalo. So easy peasy question. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க, முடிஞ்சிடுச்சு. பவுல்ட்ரினா வந்து எதில் வந்து லீட் பண்ணுது? கவுஸா? இப்போ தானே சொன்னேன் ஈஸி பீஸி கொஸ்டின், அதுலேயும் மிஸ் ஆகுது. பவுல்ட்ரினா பேர்ட்ஸு, சரியா? பேர்ட்ஸுனா உன்னோட ஹென்னு டக்கெல்லாம் எதுக்கு? நல்லா சிக்கன் சாப்பிட்றதுக்கு, முட்டை சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங்னா ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்லி பேர்ட்ஸ். ஓகே, பவுல்ட்ரி பேர்ட்ஸ், பவுல்ட்ரி பறவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் லீடர் போர்டில் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகிறேன். 18th கொஸ்டினுக்கு வந்துட்டு போகிறேன். ஓகே, ஸோ 18th கொஸ்டினில் வந்துட்டு பார்க்கலாம் என்னன்ட்டு. டு கீப் பவுல்ட்ரி பேர்ட்ஸ் ஹெல்த்தி ஃபார்மர்ஸ் மஸ்ட். ஸோ பவுல்ட்ரி பேர்ட்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஃபார்மர்ஸ் என்னென்ன முயற்சிகள் அவர் என்னென்ன ப்ராக்டிசஸ் வந்துட்டு பண்ணணும்? ஓவர் க்ரௌட் தெம், கீப் தெம் இன் dirty sheds, ப்ரொவைட் க்ளீன் வாட்டர் அண்ட் வேக்சினேஷன், அவாய்ட் ஃபீடிங் தெம். ஈஸி பீஸி கொஸ்டின். ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈஸி பீஸி கொஸ்டின். சொல்லுங்க. ஈஸி பீஸி கொஸ்டின். அஃப்கோர்ஸ் க்ளீன் வாட்டர் அண்ட் வேக்சினேஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளால் நல்லா வந்து பராமரிக்க முடியும். ஓகே, மூவிங் ஆன் டு யுவர் 19th question. 19th question என்னன்னா, the white revolution increased the production of. white revolution, green revolution எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த white revolution பேருக்கு ஏற்ற மாதிரி எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு? வீட், காட்டன், மில்க், ஃபிஷ், எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி பீஸி கொஸ்டின். டைட்டன் நீங்கள் கிளாஸ் 9th இருந்தால் தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் டீல்ஸ் வித் யோர் மில்க் ப்ரொடக்ஷன். இது வந்து லீடர் போர்ட் 19th கொஸ்டின்ன்றதுனால நான் காமிச்சிடுறேன். ரோஷன், பிரிஜித், புவியா, சிவா, சாதவி, அன்சுமான், சாய் பிரணவ், கௌஷிக், ரக்ஷன் அண்ட் சோஃபியா. ஓகே, மூவிங் ஆன் டு யோர் லாஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் யோர் 20th question. 20th question பார்த்துருவோம். ஓகே, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்க்ளூட்ஸ் என்னென்னது? ஓகே, அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் க்ரோயிங் கிறிஸ்டல்ஸ், கேர் அண்ட் ப்ரீடிங் ஆஃப் ஃபார்ம் அனிமல்ஸ், பிளான்டிங் கிராப்ஸ் அண்ட் மேக்கிங் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்துட்டு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்கு? லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் நம்ம லீடர் போர்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ எஸ், ஸோ animal husbandry it includes
breeding and care for your farm animals. அது பேர்ட்ஸாக இருக்கலாம், கேட்டிலாக இருக்கலாம், இது எல்லாமே உன்னோட அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வருது. ஸோ ஃபைனலாக லீடர் போர்டு யாருன்னு பார்த்துடலாம். ஸோ லீடர் போர்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரோஷன் வித் வேறு மாதிரி ஸ்டார்ட் டு எண்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க 60948 பாயிண்ட்ஸ், ஃபாலோட் பை பிரிஜித், நீங்களும் ஸ்டார்ட் டு எண்ட் வந்துட்டு இருந்தீங்க வித் 14980 பாயிண்ட்ஸ் வேறு மாதிரி தரம். அண்ட் புவியா நீங்களும் வேறு மாதிரி ஸ்டார்ட் டு எண்ட் வந்துட்டு இருந்தீங்க வித் 14573 பாயிண்ட்ஸ் வேறு மாதிரி. ஆசம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் லீடர் போர்டில் வந்தவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுனாலே கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் இந்த குவிஸ் வந்துட்டு ஈஸி பீஸி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஷ்யூஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆர் நம்ம வந்து இங்கிலீஷ் செஷனுக்கு ஜம்ப் பண்ணலாமா அப்படின்றத கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் சில பேர் வந்துட்டு அந்த போம்ஸ்லாம் சிலது வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட இன்னுமே இருக்குது. ஸோ இங்கிலீஷ் அண்ட் பயோ சைட் பை சைட் பண்ணலாமா இல்லை பயோ டிஷ்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றத கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பட்டனை அடித்து தம்சம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. எதனா டவுட் குவரிஸ் இருந்தால் கீழே காமெண்ட்டில் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அது இன்னும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் கேன்வா. ஸோ நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர் அது பேஸ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் அதுவும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, on that note, this is your Sandra Ma'am signing off. Bye guys.